நடிகை நயன்தாராவின் வாழ்க்கையை பதிவு செய்யும் விதமாக நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படிங்கிற ஆவணப்படம் உருவாகியிருக்கு. இதற்கான ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வெளிவந்த நிலையில் வருகிற 18ஆம் தேதி இதனை நெட்ஃப்ளிக்ஸ் வெளியிடுது. இந்த ஆவணப்படம் நயன்தாராவோட திருமணம் முடிந்த கையோடு வெளிவரவிருந்த நிலையில் தொடர்ந்து தள்ளிக்கொண்டே போனது. இதற்கு தனுஷ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திரை வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்த நிலையில் தற்போது தனுஷை கடும் கோபத்துடன் நடிகை நயன்தாரா பேசியிருக்காங்க. 3 பக்கத்தில் தனுஷை பற்றி நயன்தாரா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பியாண்ட் த ஃபேரி டேல் ஆவணப்படம் ஏன் தாமதமாயிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் தனுஷ் தனது தந்தை மற்றும் அண்ணனோட துணையில தான் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் நான் ஒரு தனி பெண்ணா சினிமாவுக்கு எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா குறிப்பிட்டிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருக்கும் நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் ஆவணப்படம் பார்த்தீங்கன்னா என்னை போலவே ஏராளமான தனது ரசிகர்களும் நல விரும்பிகளும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. உங்களது தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கைகளால் நானும் எனது கணவரும் மட்டுமின்றி ஆவணப்பட பணிகளில் அர்ப்பணிப்போடு பங்காற்றிய ஒவ்வொருவருமே ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா குறிப்பிட்டிருக்காங்க. காதல், திருமணம் உள்ளிட்ட எனது வாழ்வோட மகிழ்வான தருணங்கள் இடம்பெற்றுள்ள இந்த ஆவணப்படத்துல என் வாழ்வின் மகத்துவமான காதலை கண்டடைந்த நானும் ரவுடிதான் திரைப்படம் இல்லாததன் வழி மிகவும் கொடுமையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா குறிப்பிட்டிருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாக இருக்கும் நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் ஆவணப்படத்துல நானும் ரவுடிதான் படத்தோட காட்சிகளையும் பாடல்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்துற வகையில உங்களிடமிருந்து தடையில்லா சான்றிதழ் அதாவது NOC பெறுவதற்காக 2 வருடங்களாக காத்திருந்தோம். எங்களோட எந்த போராட்டமும் பலனளிக்காத நிலையில அந்த முடிவையே கைவிட்டு ஆவணப்படத்துல நிறைய திருப்பங்களை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா பதிவு செஞ்சிருக்காங்க. சமீபத்தில் வெளியான ட்ரெய்லர்ல பயன்படுத்தப்பட்டிருக்கும் 3 வினாடி வீடியோவிற்கு எதிராக லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருப்பது அதிர்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா சொல்லியிருக்காங்க. அதிலும் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே இணையதளத்தில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு 10 கோடி நஷ்ட ஈடு கேட்கப்பட்டு இருப்பது மிகவும் வினோதமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா தனுஷை பத்தி பேசியிருக்காங்க. கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு மனிதராக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுது. மேடைகளில் உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுவதை போல 1% கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பதை நானும் எனது கணவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் உள்ளிட்ட பல விஷயத்தை நயன்தாரா குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தனுஷ் செஞ்சது சரியா இல்லையா அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.